அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இறையிறக்க ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக என அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் இரக்கத்தின் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்பதற்காக ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இறைவனுடைய அருளும் ஆசிரும் இன்றும் நம்மை கடந்து வர வேண்டும் என்று சிறப்பாய் ஜெபிப்போம். இந்த இறையிறக்க நவநாள் சிறப்பாக இன்றைய தினம் ஒளிபரப்பாவதற்கு உதவி செய்திருக்கின்ற எல்லா நல்ல உள்ளங்களையும் நம்பிக்கையோடும் நன்றியோடும் நினைத்து பார்க்கின்றேன். காக்காயர் வீடு சிகாமணி மாஸ்டர் அவர்கள் ரூபாய் 500, காக்காயர் வீடு ஜோதி ஸ்டெல்லா மேரி அவர்கள் ரூபாய் 1000, உளியார் வீடு மார்ட்டின் அவர்கள் ரூபாய் 1000, காக்காயர் வீடு சதானந்தம் அல்போன்ஸ் அவர்கள் ரூபாய் 1500, நீலிப்பாறை காக்காயர் வீடு லியோ அனிதா குடும்பத்தினர் ரூபாய் 1000 கொடுத்து உதவியிருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் அதே சமயத்தில் நம்முடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் நிறைவேற வேண்டும் என்று இந்த இரக்கத்தின் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த ஆராதனையிலே நாம் கலந்து கொள்வோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு ஆராதனை எத்திசையும் பரிசுத்த நற்கருணைக்கு பக்தி ஆராதனை எத்திசையும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தி ஆராதனை எத்திசையும் பக்தி ஆராதனை எத்திசையும் இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆறுதலின் தெய்வத்தின் சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதரவையும் அரவணைப்பையும் கொடுக்கின்ற வல்லமையுள்ள தெய்வத்தின் சன்னிதானத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். சுமைகளோடும் வேதனைகளோடும் பாரங்களோடும் காயங்களோடும் வந்திருக்கிற நம்மை அணைக்கின்ற தெய்வம் கரம் விரித்து காத்திருக்கின்றார். மோய்சா மோய்சா, எம் மக்கள் இஸ்ராயலுடைய கூக்குரல் எம்முடைய காதுகளில் விழுந்தன என்று சொல்லி இஸ்ராயல் மக்களுடைய அடிமை நிலையை உணர்ந்த தெய்வம் அவர்களை மீட்பதற்காக இறங்கி வருகின்றார். தேடி வந்த தெய்வம் இன்றும் நம்மை தேடி வந்திருக்கின்றார். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே பலியாக்கிய தெய்வம் இன்று மீண்டும்
பிரசன்னமாயிருக்கின்றார். எனவே அவரை உற்று நோக்குவோம். வாழ்க்கையினுடைய வழிகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அணு அணுவாக ஏற்றுக்கொண்ட தெய்வம், இந்த உலகத்தினுடைய உச்சகட்ட வேதனைகளை தன்னுடைய உள்ளத்திலும் உடலிலும் தாங்கிய உயிருள்ள தெய்வம் மீண்டும் நமத்திலே பிரசன்னமாயிருக்கின்றார். எனவே அவரோடு நாம் இருக்கின்றோம் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற வரம், நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடை. எனவே இந்த நேரத்தை ஆண்டவருக்கு உகந்த நேரமாக பயன்படுத்திக் கொண்டு அவருடைய ஆசிரையும் அருளையும் பெற நாம் தயாராவோம். நற்கருணை ஆண்டவரை வாழ்த்தி போற்றி பாடி வணங்கி ஆராதிப்போமா? வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம், சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், தரிசனமாகும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், தரிசனமாகும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம், கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம், விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம், கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம், நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம், சாத்தானை ஜெயித்தவரே ஆராதிக்கின்றோம், நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம், சாத்தானை ஜெயித்தவரே
ஆண்டவரே ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம், ஆசீர்வதியும். இறைவா, இது இறையிறக்க நவநாள் எங்களுக்கு அருளையும் ஆசிரையும் உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு நவநாளாக அமைய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய திருச்சன்னிதானத்திலே நாங்கள் முழந்தால் பட்டியிட்டு இருக்கின்றோம். ஆசீர்வதியும். கலக்கமும் குழப்பமும் எங்களை ஆட்கொண்டிருந்தாலும் தெளிவோடும் மன நிறைவோடும் நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆவியின் வல்லமைக்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும், எங்களை ஆட்கொள்ளும். நாங்கள் மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எதை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தி அதே ஆவியின் வல்லமையினால் எங்களை வழிநடத்துவீராக. இவற்றை எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இறை நாமத்திலே கேட்கின்றோம், எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே. ஆமென். இறையிறக்க ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லவ ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறையிறக்கத்தின் ஜெபமாலை வல்லமையுள்ள மாலை. ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கொடுக்கின்ற அதிசயத்தின் மாலை. இன்றைய தினம் ஒரு சாட்சியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். காளீஸ்வரி என்ற ஒரு சகோதரி கரூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். திருமணம் முடித்து பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கடந்த 3 வாரங்களுக்கு முன்பாக இரக்கத்தின் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய அக்காவிடம் சொல்லி அனுப்பினார். அவருடைய அக்கா இங்கு எருத்தேன்பதியிலே குடியிருக்கின்றார். எனவே அவரிடம் வேண்டிக் கொண்டதற்கு ஏற்ப அவர்கள் வந்து என்னை சந்தித்து, ஃபாதர், இரக்கத்தின் ஆண்டவரிடம் என்னுடைய தங்கையின் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுங்கள், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதே போல கடந்த 3 வாரங்களுக்கு முன்பாக இரக்கத்தின் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு நாம் ஜெபித்தோம். அத்தனை பேரும் இணைந்து ஜெபித்தோம். கடந்த வாரத்தில் நாம் வேண்டிக் கொண்டதிலிருந்து 2 வாரங்கள் கழித்து கடந்த வாரம் அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கு ஏற்ப மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த பொழுது அவர்கள் கருவுற்றிருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதே சமயத்தில் இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, கருவுற்றிருக்கின்ற அவர்களுக்கு இரட்டை குழந்தைகள், ட்வின்ஸ், கருவாகி உருவாகி இருக்கின்றன என்று. இதை போல் ஒரு சந்தோஷம் நிச்சயமாக எதுவுமே இருக்க முடியாது. குழந்தை பாக்கியம் கேட்ட அந்த சகோதரி இறையிறக்கத்தின் ஆண்டவரிடம் கெஞ்சி கேட்டதற்கு 1 அல்ல 2 குழந்தைகளை இறைவன் தாமே கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார்.
மிக பெரும் ஆசீர்வாதத்தையும் கொடையும் அவருக்கு கொடுத்து இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை சந்தோஷத்திலே சமாதானத்திலே வழிநடத்தி இருக்கின்றார். எனவே இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தியவர்களாகவும் அதே சமயத்தில் அந்த சகோதரிக்கு கருவிலே உருவாகி இருக்கின்ற இந்த 2 குழந்தைகளும் சீரான வளர்ச்சி பெற்று நல்ல நிலையில் ஒரு சுகப்பிரசவத்தின் வழியாக அந்த குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்றும் சொல்லி நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரிடம் நம்முடைய மன்றாட்டுக்களையும் ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இந்த முதலாவது 10 மணியில் சிறப்பாக கொரோனா தொற்று நோயிலிருந்து அகில உலகமும் மனித சமுதாயமும் விடுபட வேண்டும் என்று, இந்த தொற்று நோயின் பாதிப்பிலிருந்து மனிதர்கள் மீண்டு வர வேண்டும் என்று, இதற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள் இவர்களுக்கு இறைவன் தாமே நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று, தடுப்பூசி விரைவிலே அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு பாதுகாப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி இவை அனைத்தும் நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று, இன்னும் இதனால் எத்தனையோ இழப்புகளை சந்தித்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் மீண்டு எழுந்து வர வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும்
முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இந்த இரண்டாவது 10 மணியில குடும்ப ஒற்றுமைக்காக சிறப்பாக செபிப்போம். இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கின்ற, பிரிந்து போயிருக்கின்ற, சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, குடும்ப நல நீதிமன்றங்களிலே விவாகரத்திற்காக காத்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் இறைவன் தொட வேண்டும் என்று, அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று, இந்த சண்டை சச்சரவுகளால் பல்வேறு பாதிப்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற குழந்தைகள் மீண்டு வர வேண்டும் என்று, குடும்பங்களிலே ஒற்றுமை, ஐக்கியம், சமாதானம் நிலவ வேண்டும் என்று, ஒருவர் ஒருவரை புரிந்து ஏற்றுக்கொண்டு சமாதானமிக்க ஒரு வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே,
எம்மை குணப்படுத்த வாருமையா. இந்த 3வது 10 மணியில சிறப்பாக நம்முடைய வேலை வாய்ப்புகளுக்காக, நம்முடைய வருமானத்திற்காக, வீழ்ந்து போயிருக்கின்ற பொருளாதாரம் எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இன்றைக்கு அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம், வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கொரோனா தொற்று நோய் ஒரு பக்கம், அரசாங்கங்களுடைய தவறான பொருளாதார கொள்கைகள் இன்னொரு பக்கம். இன்றைக்கு முதலாளித்துவ கொள்கைகளுக்கு உறுதுணையாக இருந்து தொழிலாளிகளை சீரழித்து கொண்டிருக்கின்ற வேளாண் பெருமக்களை, விவசாய பெருமக்களை கசக்கி பிழிந்து அவர்களுடைய எதிர்காலத்தையும் சூன்யமாக்கி கொண்டிருக்கின்ற அந்த தவறான வேளாண் சட்டங்கள் திரும்பப் பெற வேண்டும் என்றும், நமக்கான வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைத்து பொருளாதாரத்தில் நாம் வளர வேண்டும் என்று, இன்னும் பல்வேறு சிக்கல்களோடும் பிரச்சனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும், தனி மனிதனும் அவற்றிலிருந்து விடுபட்டு நிறைவோடு மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று இந்த 10 மணியில் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இந்த 4வது 10 மணியில நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். காரணம், கடந்த 50 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட ஒரு நீதி, நம்முடைய வட்டாரத்திற்கு தேவையான தண்ணீர். இன்றைக்கு கடந்த 11 ஆண்டுகளாக இறைவன் நம்மை போராட்டங்களிலே வழி நடத்தினார். உரிமைக்காக போராடுவதற்கு நம்மை தூண்டி எழுப்பினார்.
அது கொஞ்சம் கொஞ்சமாக உருப்பெற்று வலுப்பெற்று இன்றைக்கு அந்த காரியம் நிறைவேறுவதற்கு கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் அதனுடைய வலது வாய்க்கால் திட்டத்தினுடைய டெண்டர் காரியங்கள் கையெழுத்திடப்பட்டு நிறைவுக்கு வந்திருக்கின்றன. இனி விரைவிலேயே பணி துவங்க இருக்கின்றது. கடந்த 11 ஆண்டுகளாக இறையிறக்க ஆண்டவருடைய பாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஜெபம் இன்றைக்கு பலனையும் பதிலையும் கைமாறையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இந்த இரக்கத்தின் ஆண்டவர்கிட்ட அந்த விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்தோம். நமக்காக போராடியவர் இந்த இரக்கத்தின் ஆண்டவர். எனவே இன்றைக்கு 50 ஆண்டுகால வேதனை மறைந்து இன்றைக்கு நம்முடைய பகுதி வெளிச்சமும் விழிப்புணர்வும் விடிவெள்ளியும் பெற்ற ஒரு பகுதியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இரக்கத்தின் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறைவா, எங்களுடைய போராட்டத்தையும் வேதனைகளையும் கண்ணீரையும் கண்டு எங்களுக்கு அருள் புரிந்தீரே, நன்றி கூறுகின்றோம் என்று சொல்லி நன்றி கூறுவோம். அது மாத்திரமல்ல, குடிநீர் திட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவு பெற்று கொண்டிருக்கின்றன. எனவே அதுவும் இந்த பகுதிக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடை. எனவே இரக்கத்தின் ஆண்டவர் செய்த இந்த மாபெரும் காரியங்களுக்காக நன்றி செலுத்துகின்ற அதே சமயத்தில் விரைவிலேயே இந்த வாய்க்கால் பணி சீரும் சிறப்புமாக வெட்டப்பட்டு நிறைவடைய வேண்டும் என்றும், இன்னும் 2ஆம் கட்டத்திலே அதனுடைய இடம் எடுக்கின்ற கையகப்படுத்துகின்ற பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான காரியங்கள் அனைத்தும் விரைவிலே நிறைவு பெற்று அங்கேயும் வாய்க்கால் வெட்டப்பட்டு இந்த வாய்க்கால் முழுமை பெற வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். ஈழத்தமிழ் மக்கள் இன்றைக்கு தங்களுடைய சொந்த நாட்டில் அகதிகளாக அடிமைகளாக வாழக்கூடிய ஒரு சூழல்ல இறைவன் அவர்களுக்கு சுதந்திர வாழ்வை உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களையும் ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும்
தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். கூடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இந்த 5வது 10 மணியில அனைவரும் முழந்தாள் படியிட்டவர்களாக இரு கரங்களையும் உயர்த்தி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உள்ளத்தை ஊடுருவி பார்க்கின்ற தெய்வம் நம்முடைய உள்ளத்தின் உணர்வுகளை எல்லாம் நிச்சயம் உணர்ந்து கொண்டு அதை நமக்காக நிறைவேற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கூடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணைகடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமீன். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும்
தீமையின் கொடுமையினின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரி சூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமென். இன்றைய தினம் சிறப்பாக குருக்கள் கன்னியர் இவருடைய பணிக்காக, இவருடைய சிறப்பான இறையாட்சி பணி நல்ல விதத்தில் நடைபெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பிச் சொல்லவும். இரக்கம் மிகுந்த இயேசுவே, இரக்கம் மிகுந்த இயேசுவே, உம்மிடமிருந்தே எல்லா நன்மையும் வருகின்றன. எல்லா நன்மையும் வருகின்றன. குருக்கள், துறவியர், கன்னியர்களின் ஆன்மாக்களில் உமது அருட்கொடைகள் பெருகச் செய்யும். அதனால் அவர்கள் தமது பணிகளை தக்க விதமாகவும் பயன் தரக்கூடியதாகவும் நிறைவேற்றி தமது சொல்லாலும் வாழ்வாலும் அனைவரும் இறை இரக்கத்தில் பக்தி வணக்கம் கொள்ளச் செய்வார்களாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, உமது திராட்சை தோட்டத்திற்கென நீர் தெரிந்துள்ள உமது குருக்கள் துறவியரின் ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். உமது திருக்குமாரனின் விசேஷ அன்புக்கு பாத்திரமான இவர்களை உமது ஆசிரால் உறுதிப்படுத்தி பிறரை மீட்பின் பாதையில் வழிநடத்தும் ஞானத்தையும் உமது இரக்கத்தை நோக்கி அவர்களை ஈர்க்கின்ற சக்தியையும் அளித்தருளும். ஆமென். இறை இரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதிபரிசுத்த திருத்துவமாய் இருக்கிற ஏக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பரலோக ஆரோபிகளை படைக்க காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றுமில்லாமையில் இருந்து எங்களை உருவாக்க காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி
காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவ சேற்றில் இருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துளங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஞான ஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறையிரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இறையிரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அவிவிசுவாசிகள் ஒளிபெறுவதில் இறையிரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறையிரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திரு காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறையிரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ சமர்ப்பிரவையாகிய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரம். உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சமர்ப்பியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சமர்ப்பிரவையாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உமிழ் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித பவுசினாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பவுசினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பவுசினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமீன். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் தயாராகின்றோம். முதல்ல நம்முடைய உள்ளத்தை திறந்து காட்டுவோம். உள்ளத்தில் இருக்கின்ற அத்தனை உணர்வுகளையும் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் கொட்டி தீர்ப்போம். ஏனென்றால் இந்த உலகத்திலேயே நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய 100% புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது இந்த இரக்கத்தின் ஆண்டவர் தான். கணவரை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, பெற்றோரை விட அதிகமாய் நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய தெய்வம் இரக்கத்தின் ஆண்டவர். காரணம், ஒரு தாயை விட மேலாக, ஒரு தந்தையின் அன்பை விட ஆழமாக நம் மீது அன்பையும் நம்பிக்கை வைத்திருக்கின்றவர் ஆண்டவர் இயேசு. எனவே இன்றைக்கு அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இறைவா, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நம்முடைய கண்ணீர், கவலை, காயம், பாரம், சோதனை, வேதனை எல்லாத்தையும் ஒப்புக் கொடுப்போம். அனுபவித்த துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், இடையூறுகள், சஞ்சலம், சங்கடம் எல்லாவற்றையும் இதோ இந்த இரக்கத்தின் ஆண்டவர் கேட்கக்கூடிய, காது கொடுத்து கேட்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். எனவே அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து நம்பிக்கையோடு நாம் பாடி ஜெபிப்போமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கின்றேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்ற எல்லா அனுபவங்களையும் நம்மை வழிநடத்திய தெய்வத்திடம் ஒப்புக் கொடுத்து நாம் பாடி ஜெபிப்போம். வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா
உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, இன்றும் ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கின்றோம். இறைவா, இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டின் அடிமைத் தலையிலிருந்து கூக்குரலிட்ட பொழுது அவர்களை கண்ணோக்கி பார்த்த தெய்வமே, அவர்களுடைய கூக்குரலை உற்று கேட்ட தெய்வமே, இன்று எங்களுடைய கூக்குரலையும் கேட்பீராக. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற வேதனைகளை எல்லாம் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. பல உணர்வுகளை சுமந்திருக்கின்றோம். எங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற உணர்வுகளை சுமந்து வாடி வதங்கி எங்களுடைய வாழ்க்கையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை சுற்றிலும் எத்தனையோ சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கின்றதே என்ற கவலையிலும் கண்ணீரிலும் வாழ்ந்து வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றோம். நோய்களும் வருத்தங்களும் வலிகளும் எங்களை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக
அரித்துக் கொண்டிருக்கின்றனவே என்று சொல்லி அதை பற்றிய வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனதிற்குள்ளாக இனம் புரியாத ஒரு பயத்தையும் அச்சத்தையும் வளர்த்து கொண்டு ஐயோ என்ன நடக்குமோ என்ற ஒரு விதமான குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தெய்வமே, எங்களை கருணையோடு கண்ணோக்கும், எங்களை கருணையோடு கண்ணோக்கும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. பல நேரங்கள்ல குடும்பங்கள் ஏற்படுகின்ற பிரச்சனைகள்னால ஐயோ இந்த குடும்பத்துல மறுபடியுமா, இந்த குடும்பத்திலையா என்று சொல்லி ஏங்கி தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ள முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல் குடும்பங்கள்ல சண்டை சச்சரவுகளோடு, வறும வைராக்கியத்தோடு ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவா, எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் நீர் ஒற்றுமைப்படுத்துவீராக, நீர் ஐக்கியப்படுத்துவீராக. உங்களுடைய ஆவியின் வல்லமையினால் எங்கள் குடும்பங்களை எல்லாம் ஆட்கொள்வீராக. உம்மை சந்தித்தால் நிச்சயம் எங்களுக்கு வாழ்வு கிடைக்கும், மீட்பு கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி உறுதியாய் நாங்கள் நம்புகின்றோம் ஆண்டவரே. இறைவா, உம்மை சந்தித்த சக்கேயு குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது. உம்மை சந்திக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் மீட்பையும் அருளையும் ஆசிரையும் நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகின்றது. இன்னைக்கு எங்களுடைய குடும்பத்தை நீங்க சந்திப்பீராக. சந்தியும் ஆண்டவர், எங்கள் குடும்பங்களை சந்தியும். எங்களுக்கு மீட்பும் மன சமாதானமும் கிடைப்பதாக. உள்ளத்தில் இருக்கின்ற அத்தனை வேதனைகளும் எங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்படுவதாக. தொடும் தொடும் எங்களுடைய உள்ளத்தை தொடும், எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி பாயும் ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். கடன் பிரச்சனை தலைக்கு மேல கூனி குறுகி அவமானப்பட்டு கடன்காரர்கள் வருகின்ற பொழுது என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆண்டவரே ஓடி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கடனை அடைக்கக்கூடிய வழிவகைகளை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நல்ல வேலை வாய்ப்பை, வருமானத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இறைவா, எங்கள் மீது மனம் இறங்கும். எங்களுடைய ஒவ்வொரு வேதனையும் நீர் உற்று நோக்கி ஆசிரை கொடுப்பீராக. குழந்தை பாக்கியத்திற்காக தவித்துக் கொண்டிருக்கின்ற தம்பதியர் தொடும், அவர்களை தொடும். பல ஆண்டுகளாக அந்த கண்ணீரில, குழந்தை இல்லையே அப்படிங்கிற வருத்தத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவா, அவருடைய வருத்தம் கண்ணீர் நீங்குவதாக. ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக, சந்தோஷத்தால் சமாதானத்தால் நிரப்புவீராக. தொட்டு மாட்டார் இறைவா, உடைய ஆற்றலும் வலிமையும் எங்களோடு தங்குவதாக. திருமண காரியம் தடைபட்டுக் கொண்டே செல்கின்றது, முடியல, நடக்கல, ஒரு ஏக்கம், ஒரு வருத்தம். ஆண்டவரே, அந்த திருமண தடைகளை எல்லாம் உடைத்தறிவீராக. நல்லதொரு திருமண வரனை அமைத்துக் கொடுத்து அந்த திருமணத்தை நடத்தி கொடுப்பீராக.
நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்க அந்த இளைஞர் இளம்பெண்களுக்கு நீரே ஆசிரை கொடுத்தனர். என்னுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் ஆண்டவரே, நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தனர். எங்களுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் ஆண்டவரே, இறைவா எங்களுடைய குழந்தைகளுக்கு ஞானத்தை சிறப்பாய் கொடுத்தருளும். இன்னும் பில்லி சூனிய கட்டுக்களால் செய்வினை கோளாறுகளுக்கு பயந்து இன்றைக்கு மன உளைச்சலுக்கும் நெருக்கடிக்கும் உள்ளாகி இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இன்று நீர் தொடுவீராக. அவருடைய உள்ளத்தை தொட்டருளும் ஆண்டவரே. அந்த அச்சமும் பயமும் அவர்களை விட்டு நீங்குவதாக. தெய்வமே, நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஆண்டவரே. எங்களுடைய உடல் நோய்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை நீர் இறங்குவீராக. நோயுள்ள இடத்தில் உம்முடைய வலதுகரம் பட்டு எங்களை குணப்படுத்துவதாக. தொழுநோயாளர்களை தொட்ட கரங்கள், முடக்குவாதமுற்றவர்களை தூக்கிவிட்ட கரங்கள் இன்று எங்களை தொட்டு ஆசீர்வதிப்பதாக. புற்றுநோயினால், இருதய அடைப்பினால், சிறுநீரக கோளாறினால், எய்ட்ஸ் வியாதிகளால், மூட்டு வலியால், முதுகு வலியால், இன்னும் இரத்த அழுத்த நோயோடு, சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடும் உம்முடைய வல்லமையின் கரத்தினால் எங்களை தொடும். இறைவா, இன்றைக்கு கண்ணீரோடும் கவலையோடும் உடைய பாதத்திற்கு வந்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கின்றீர் என்ற நம்பிக்கை நிறைந்த உணர்வுகளோடு நாங்கள் வாழ்க்கை எதிர்கொள்ள நீர் எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்களை சந்திக்கக்கூடிய மன துணிவை கொடுத்தருளும் ஆண்டவரே. இறைவா, எதையும் போராடி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். வலது வாய்க்கால் திட்டத்திற்கு ஆண்டவரே கிடைத்திருக்கின்ற அனுமதிக்காக நன்றி செலுத்துகின்றோம். கண்ணீரோடு செபித்தோம். 11 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் கண்ணீரோடு எங்களுடைய வட்டாரம், எங்களுடைய பகுதி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதே என்று சொல்லி நாங்கள் கண்ணீரோடு செபித்த பொழுது எங்களுடைய கண்ணீரை கேட்ட தெய்வமே, இன்றைக்கு வாய்க்கால் திட்டத்திற்கு நீர்தாமே கொடுத்த ஒப்புதலுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மனமிறங்கும், எங்கள் மீது மனமிறங்கும், இந்த பகுதி மக்கள் மீது மனமிறங்கும். அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தோடு அத்தனை மக்களையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் அனைவரையும் நீரே கருணையோடு கண்ணோக்கு. தொற்று நோயின் பிடிக்கு ஆட்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆண்டவரே நீர் தொட்டு தூக்கி விடுதலையை கொடுப்பீராக. உம்முடைய ஆற்றல் எங்களை கடந்து வருவதாக. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை உறுதிப்படுத்துவதாக. இறைவா, மன நெருக்கடிக்கும் உளைச்சலுக்கும் உள்ளாகி இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் தொடும். மன பயத்திலிருந்து, அச்சத்திலிருந்து அவர்களை விடுவிப்பீராக. அவர்களுக்கு தேவையான பூரண சமாதானத்தை கொடுத்தருளும். இன்னும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பயம், அச்சம், வேதனை அனைத்தையும் எடுத்துவிட்டு சமாதானமான ஒரு இதயத்தை கொடுத்து எங்களை வாழ வைத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்றமத்தில் கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். மாண்புயர் என்ற கீதத்தை பாடி இறை ஆசீர்வாதத்தை பெற நாம் தயாராவோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக.
புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. எழுந்தருளி வருகின்ற தெய்வத்தை உற்று நோக்கி, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை என்று சொல்லி நாம் பாடி அவருடைய ஆசீர் நமக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று, அவருடைய ஆசீர் நம்முடைய குடும்பங்களில் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று, நம்முடைய உள்ளங்களுக்குள் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று அவரை உற்று நோக்கி பாடி ஜெபித்து ஆசிரை பெற்றுக்கொள்வோமா? வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி அன்பர்களே, கிரைஸ்ட் கிங் சர்ச் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்துகின்றேன். நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவிற்கு ஒத்துழைப்பிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தொடர்ந்து உங்களுடைய பொருளாதார நன்கொடைகளை கொடுத்து உதவி செய்ய அன்போடு வேண்டுகின்றேன். மேலும் உங்களுடைய ஜெப உதவியை தாராள உள்ளத்தோடு கொடுங்கள். இன்னும் பல பேரை இந்த ஒளிபரப்பு சென்றடைய வேண்டும். எனவே ஜெபத்தினாலும் பொருளாதார உதவியினாலும் இந்த காரியங்களை தாங்கிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். மேலும் ஒரு அறிவிப்பு, ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணிக்கு எருத்தேன்பதி கருமன் கெபியிலே மதலேன் மரியம்மாளுடைய அந்த கெபியிலே சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து நவநாளும் நற்கருணை ஆசிரும் நடைபெறும். எனவே அனைவரும் வந்து சிறப்பாக கலந்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். மேலும் அவை முடிந்த பிற்பாடு உணவானது வழங்கப்படும். எனவே
உங்களை அன்போடும் ஆதரவோடும் வரவேற்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய அந்த ஆதரவு கரத்தை நீட்டும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதே போல அந்த உணவை கொடுப்பதற்கு தேவையான பொருளாதார நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. இயேசுவின் இருதயமே என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர் வாழ்வு உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும்